டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைம் உடைய போன எபிசோட்ல விலை மதிப்பான சில விஷயங்களுக்கு விலை இல்லாம இருக்குமா? இதுக்கு பதிலா நீ என்ன எதிர்பார்க்கிற? மறுபடியும் ஒரு டிசெப்டிக்கான ஆகணுங்கிறது மட்டும்தான். இன்னைக்கு நாம யார வேட்டையாட போறோம் லார்ட் மெகாட்ரான்? ஸ்டார் ஸ்கிரீமோட உண்மையான எண்ணங்களை தெரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய வீரனான ஸ்கை குவேக், நீ என்னுடைய கட்டளைக்கு தலை வணங்கணும். சிம்பியோசிஸ். என்னால ஃபீல் பண்ண முடியுது. என்னால முடியல. என்னோட படைக்கு நீ திரும்பி வர உனக்கு அனுமதி தரேன். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. சைபர்ட்ரானுக்கு வந்த முதல் மனுஷன் நானா இருக்க முடியாது, ஆனா முதல் ஹியூமன் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்டா நான் இருக்கலாம். ஒமேகா கீஸை பத்தி எங்ககிட்ட முன்னாடியே சொல்லல. நீ கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் எங்க நிலைமை கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்கு. அப்போ நீங்க எல்லாம் கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவீங்கல்ல? கவலைப்படாத ராஃப், நீயும் வந்து பார்க்கலாம். எங்களுக்கு இடம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நீயும் வந்து ஜாலியா இருக்கலாம். மீகோ, நீ என்ன உன் கூட கூட்டிட்டு போறியா இல்லையா? இங்க இருந்து நாம கிளம்ப போறோமா இல்லையா? சைபர்ட்ரானுக்கு எப்படி போகணும்ன்ற வழி மட்டும் நமக்கு தெரியாம இல்ல. அது மட்டும் இல்லாம ஸ்டார் ஸ்கிரீம் தான் இப்ப நம்மளோட கட்டமைப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டார் ஸ்கிரீம் மறுபடியும் கான்சோல சேர்ந்திருப்பானா? ஒமேகா கீஸை கொடுத்துட்டு மெகாட்ரான் கிட்ட இந்த உதவியை கேட்டிருப்பான். எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கக்கூடியவங்க கிட்ட அதை வித்திருக்கலாம் இல்ல? இருந்தாலும் அவனுக்கு நம்மள கான்டாக்ட் பண்ற அளவுக்கு தைரியம் இருந்திருக்காது. ஓகே, இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. அது ஸ்டார் ஸ்கிரீமா? இல்ல, அது ரெட் விங். அவ சந்திக்கணும்னு நினைக்கிறேன். கீழே போடு. கைய மேல தூக்குங்க. நான் இங்க சண்டை போட வரல, இத குடுக்கத்தான் வந்தேன். இது சோலஸ் பிரைமோடது. எனக்கு ஒண்ணும் புரியலையே. ரெட் விங், இதுக்கு பதிலா நீ என்ன எதிர்பார்க்கிற? இத நீங்க புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணா போதும். அப்ப ஒமேகா கீஸ் மெகட்ரான் கிட்ட இருக்கு, பலத்த கட்டுப்பாடோட. அப்ப ஸ்கிரீம் கான்ஸ் கிட்ட போய் சேர்ந்துட்டா. ஏன்? டிசெப்டிகான்ஸோட நோக்கம் ரொம்ப தப்பா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதுதான் காரணம். அதனாலதான் எனக்கு அவங்க கூட இருக்க பிடிக்கல. அப்படின்னா நான் மறுபடியும் உங்ககிட்ட கேக்குறேன், எங்க கூட சேர்ந்து இந்த பிரச்சனையை ஒரே அடியா முடிக்கிறதுக்கு உதவி பண்ண. துரோகம் பண்றது எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால உங்க அழைப்பை என்னால ஏத்துக்க முடியாது. இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரியல. இதுக்கு பதிலா மெகாட்ரானோட பிளேட கொண்டு வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணியிருந்தா இதோட நல்லா இருந்திருக்கும். இது ஒன்னும் சாதாரண சுத்தி இல்ல. டிசெப்டிகான்ஸ் கிட்ட 4 ஒமேகா கீஸும் இருக்கிறதுனால அந்த 4ஐயும் ஒழுங்கா யூஸ் பண்ணாதான் பழையபடி உருவாக்க முடியும். என்னதான் அந்த பவர் இருந்தாலும் புதுப்பிக்கணும்னு வரும்போது திறமை வேற மாதிரி இருக்கணும். ஆனா அது என்கிட்ட இல்ல. நம்ம யாரும் நம்ம வீட்டுக்கு போக முடியாத அளவுக்கு மெகாட்ரான் கீஸை அழிச்சிடாம இருந்தா சரி. மெகாட்ரான் ஒரு கெட்டவனா இருக்கலாம், ஆனா அந்த கீஸை இந்த மாதிரி ஒன்னத்துக்கு யூஸ் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் என்ன சொல்றேன், அவன் சாவியை வச்சு கேட்ட நமக்கு வேலை பார்க்கட்டும். இல்ல சைபர்ட்ரானை யார் புதுப்பிச்சாங்கிறது முக்கியம் இல்லையே. மெகாட்ரான் சைபர்ட்ரானை புதுப்பிச்சுட்டா அவனுடைய பாலிடிக்ஸ்க்கு இதை அவன் சாதகமா பயன்படுத்திப்பான்.
நான் பேசல. நான் சொல்றத கேளுங்க. டெசெப்டிகான்ஸுடைய தலைவன் நம்ம கிரகத்தை காப்பாத்தினவனு தன்னைத்தானே பெருமைப்படுத்திப்பான். எல்லா ஆட்டோபாட்ஸையும் வேஸ்ட் அவன் அறிவிப்பான். நம்ம பிரச்சனை தீர போறதில்ல. மெகட்ரான் சீஃப் பண்ணக்கூடியவன். இயான்ஸை வரவழைக்க சைபர்ட்ரானை அவன் யூஸ் பண்ணலாம். அங்க திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே விஷமாக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு ஒரு புது காலத்தை அவன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான். ஆனாலும் நம்பிக்கை இருக்கு. மெகாட்ரான் கிட்ட வேணா கீஸ் இருக்கலாம். ஆனா ஒமேகா லாக் எங்க இருக்குங்கிறத அவன் இன்னும் கூட கண்டுபிடிக்கல. ஒமேகா லாக்கா? இருங்க, இப்ப எனக்கு ஒண்ணு புரியல. அந்த நாளைக்கு அதுல போட்டாதான் ஆக்டிவேட் ஆகும். மெகாட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அந்த டிவைஸை கண்டுபிடிக்கணும். அதை பத்திரப்படுத்தி வைக்கணும். அதுவும் கீஸ் கிடைக்கிற வரைக்கும். எனக்கு என்னமோ டீகோட் பண்ண இன்னும் எதுவும் இல்லாத மாதிரியே இருக்கு. இந்த லாக் பூமியில எங்க வேணும்னாலும் இருக்கலாம். ஆக்சுவலா அது சைபர்ட்ரான்ல தான் இருக்கு. என்ன? உங்களுக்கு எப்படி தெரியும்? டான் ஸ்டீபர் இந்த தகவலை தெரிவிச்ச உடனே ஆல்ஃபர்ட் ரேயர் லொகேஷனை பத்தி என்கிட்ட சொல்லியாச்சு. அதை எங்ககிட்ட சொல்லணும்னு கூட உங்களுக்கு தோணல? ஆல்ஃபர்ட் ரேயருக்கு அதுல விருப்பமே இல்ல. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஃபோர்ஜ் ஆஃப் சாலிஸ் பிரைமால சைபர்ட்ரானுக்கு போறதுக்கான வழி இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. நான் சீக்கிரமா வேலையை பார்க்கணும். மெகட்ரானை டெக்னிக்கலா ஏமாத்திட்டு இருக்கிறது ரொம்ப நேரம் வேலைக்கு ஆகாது. Deadwing. நான் ஒன்றாதான் தேடிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு சேவை செய்ய தயார் லார்ட் மெகட்ரான். ஸ்டார்ஸ்கிரீம் மறுபடியும் நம்ம டீம்ல வந்ததை நினைக்கும் போது உனக்கு கஷ்டமா இருக்கும்ல? உன் சகோதரனோட இடத்தை அவனுக்கு கொடுத்துட்டேன். ஆனா உன்னோட ஒத்துழைப்பு எனக்கு தேவை. சைபர்ட்ரானை புதுப்பிச்சு டிசெப்டிகானை நம்ம கைப்பற்றணும்னா நம்மோட ஒத்துமை ரொம்ப முக்கியம். புரிஞ்சது. நான் இன்னொன்னையும் சொல்லிடுறேன் மாஸ்டர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் நம்ம படையில சேர தயாரா இருக்கேன். பிரமாதமா இருக்குல்ல? உன்னோட டீகாக் டிரான்ஸ்பிளான்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. ஆமா, நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன் தெரியுமா? ஒரு வழியா எப்படா சிறகு விரிச்சு பறந்து வானத்தை தொடலான்னு இருக்கு. ஸ்டார் ஸ்கிரீன், நான் வருத்தத்தோட உன்னை தெரிவிச்சுக்கிறேன். இனிமே வாழ்நாள்ல என்னைக்குமே உன்னால சிறக விரிக்க முடியாது. நாக் அவுட். எனக்கு ஹெல்ப் பண்ணு. ரெட் விங், இப்போ உனக்கு என்னதான் ஆச்சு? ஸ்கைபிக்கு பத்தி தானே யோசிக்கிறேன். முடிஞ்சு போன கதை தான் நமக்கு தெரியும்ல. இதுவும் அப்படித்தான். யாராவது காப்பாத்துங்களே. இங்க என்ன வேணும்னாலும் நடக்கலாம் போல இருக்கே. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், உங்க சகோதரனுக்கு தேவையான மரியாதை எல்லாம் கொடுத்தாச்சு. வாய மூடிக்கிட்டே இரு. அவனோட நிலைமைக்கு நீதான் காரணம். உனக்கு தெரிஞ்சு போச்சே. நான் என்ன செய்யணும்னு சொல்லு. உன்னோட கோபத்தை தணிக்க நான் என்ன செய்யணும்னாலும் அதை நான் செஞ்சிடுறேன். சொல்லு. உன்னோட ஸ்பார்க்க நான் எடுத்தே ஆகணும். Deadwing. பொறுமையாயிரு. இவன் ஒரு துரோகி. அதுக்கான தண்டனை இவனுக்கு கிடைச்சாகணும். என்னப்பா என்ன பார்த்தா துரோகின்னு சொல்லிட்ட? ஆயுதத்தை கீழே போடு. இது என்னோட கட்டளை. உங்க கட்டளையை என்னால ஏத்துக்க முடியாது. எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா இருக்கேன். லார்ட் மெகட்ரான், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். உன்னை உயிரோட விட்டது நான் பண்ண பெரிய தப்புன்னு என்ன நினைக்க வச்சிடாத. இது என்னோட கற்பனையா இல்ல ஆப்டிமஸ் ஆல்ஃபர்ட் ரேயான் கிட்ட இருந்து செய்தி வந்து இப்படி நடந்துக்கிறாரா? ஆமா, நம்ம கிட்ட நிறைய மறைச்சிருக்காரு. ராட்செட் கூட தெரியாது. எனக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. ஆப்டிமஸ் அலையே அவர் டீமை நம்ப முடியல. ஒமேகா லாக்க பத்தி ஏன் நம்ம கிட்ட சொல்லல? ஏன்னா அவன் சொல்லியிருந்தா மெகட்ரான் அவன் பேட்ச வச்சு என் மண்டைக்குள்ள இருக்கிற தகவல் எடுத்திருப்பான். மரியாதை கேட்டவன் அவன்கிட்ட போய் எல்லா கீஸும் மாட்டிக்கிச்சு. சீக்கிரம் நாக் அவுட், சீக்கிரம். மெகட்ரான் ரிசல்ட் எதிர்பார்க்கறாரு. இப்ப நாம எதை பார்த்தோமோ அதை பண்ணு. எக்காரணத்தை கொண்டும் நம்மளுடைய மாஸ்டரை நாம ஏமாற்றவே கூடாது. நாமளா? நான் கூட பரவாயில்ல. நீ இன்னே வரைக்கும் அந்த மாதிரி நடந்துகிட்ட மாதிரியே தெரியலையே. நான் தான் சாவிய கொண்டு வந்தேன்.
இந்த விஷயத்துல நான் என்ன மறுபடியும் ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்ற அவசியம் இருக்கா என்ன? இங்க பாரு, கண்டவனுக்கும் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டு அதுக்காக என்னோட ரிசர்ச்சை நான் ஓரம் கட்டி வைக்கணும்னா அதுக்கு நான் எண்டு காடே போட்டுருவேன். போதும், முதல்ல கொடு. அடச்ச, இது ஏன் எனக்கு தொடாம போச்சு? என்னப்பா? Ready, go. அதனாலதான் ரெட் விங் முட்டாள்தனமான ஒண்ணு பண்ணா. ஆனா நாம அந்த தப்ப பண்ண மாட்டோம். கண்டிப்பா லாக்கே இல்லனா இந்த கீக்கு என்ன வேலை இருக்கு? சைபர்ட்ரானுக்கு போற ஸ்பேஸ் பிரிட்ஜை பத்தி யோசிங்க. மேஜிக் சயின்ஸோட அட்டகாசமான கலவையை மறுபடியும் நாம இங்க பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம முன்னோர்களுடைய வரம். அப்புறம் நம்ம தலைவர் நம்பவே முடியல. 4 சுத்தினாலே அவ்வளவுதான். கிரவுண்ட் பிரிட்ஜ் இப்ப ஸ்பேஸ் பிரிட்ஜ் ஆயிடுச்சு. ஒரு பெரிய எனர்ஜான் எர்த்தோடைய அட்மாஸ்பியருக்கு வெளியில நல்லா தெரியுது. இதுக்கான அர்த்தம் ஒண்ணுதான். இன்னொரு ஸ்பேஸ் பிரிட்ஜ் ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. ஒமேகா லாக் சைபர்ட்ரான்ல தான் இருக்குதுங்கறத மெகாட்ரான் கண்டுபிடிச்சிட்டான். அப்படின்னா மறுபடியும் நாம தோத்து போயிட்டோமா? ஆனா கிரவுண்ட் பிரிட்ஜ் இல்லாம நம்மளால டிராவல் பண்ண முடியுங்கிறது இப்போதைக்கு மெகாட்ரானுக்கு தெரியாது. சொல்ல போனா சர்ப்ரைஸ், எல்லாமே நமக்கு சாதகமா தான் இனி இருக்குது. நாம இங்க இருந்து கிளம்புறதுக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு அது போராடியே ஆகணும். ஸ்டார்ஸ்கிரீம், நான் இல்லாதப்ப இந்த இடத்தை நீ பாத்துக்க. இது நீங்க எனக்கு கொடுக்கிற மரியாதை மாஸ்டர். இப்ப என்ன நடக்குது? நாம எப்படியாவது கஷ்டப்பட்டு மெகாட்ரானை தடுத்து நிறுத்தியே ஆகணும். கீ காட்டின லேண்ட்மார்க் படி பார்த்தா நாம தேடி வந்த பொருள் இங்கதான் ஆழமா எங்கேயோ புதஞ்சிருக்கு. ஆப்டிமஸ், இல்ல ராச்சட், நான் தான் ஜாக். ஏதாவது பிரச்சனையா? ஸ்கூல் விட்டு 1 மணி நேரம் ஆச்சு, யாரும் எங்களை பிக் பண்ண வரல. அது ஏன்னா மொத்த டீமும் இப்போ ஒரு வேலையாவே இருக்காங்க. நீங்க வேற ஏதாவது ஒரு வண்டியை எடுத்துட்டு போறதுதான் நல்லது. என்ன சொல்றான்? பாட்ஸ் எல்லாம் பிஸியா இருக்காங்களா? அப்போ ராட்சட்ட வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லு. ஏன்னா இதை விட அவனுக்கு வேற என்ன வேலை இருக்க போகுது? வீட்டுக்கு போங்க, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஹலோ, வச்சுட்டா? ஓ, என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே. என்ன பிரச்சனைன்னு ராட்சட் சொன்னானா? இல்ல, கொஞ்ச நாளா நம்ம கிட்ட எதையுமே சொல்றது இல்ல. என்ன இங்க என்ன நடக்குது?
ஸ்டாக் ஸ்கிரீம். ஆனா வாய்ப்பே இல்லையே. ஆட்டோபாட்ஸுக்கு இங்க வர வேற வழியே இல்லையே. அழிச்சிருங்க. கீஸை காப்பாத்தணும். ஏற்கனவே நான் உனக்கு பண்ணதை மறந்துட்டீனா அதை நான் மறுபடியும் செஞ்சு காட்டுறேன். ஒண்ணு உன் கையில சாவி கிடைக்கணும், இல்ல உன் ஸ்பாக் என் கையில கிடைக்கணும். நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? அது உன் கையில எப்படி வந்தது? ஸ்டார் ஸ்கிரீன், ஆட்டோபாட்ஸ் ஒமேகா கீயை கைப்பற்றிட்டாங்க. மொத்த படையும் உடனே அனுப்பு. ஆக்சுவலா இங்க பாருங்க லார்ட் மெகட்ரான், சவுண்ட் அங்க என்ன நடந்ததுங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தான். அதனால நீங்க சொல்றதை விட ஒரு எஃபெக்டிவான வழி இருக்கு. நம்ம கிட்ட நேரம் குறைவா இருக்கு. ஆல்பா ட்ரையன் இங்க தானே இருக்குன்னு சொன்னாரு. இந்த இடம்தான். ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. ராட்சட், நாங்க இங்க ஒமேகா லாக்க கண்டுபிடிச்சாச்சு. அப்பாடா. ஆல்பா ட்ரையான பொறுத்த வரைக்கும் ஒமேகா லாக்குங்கிறது ஒரு ஜோடி, அதுவும் ஆல் ஸ்பார்க்குடைய ஜோடி. ஆப்டிமஸ், இந்தாங்க இது புடிங்க. இது என்கிட்டே இருக்க கூடாது.
ஆட்டோபாட்ஸ், உங்களோட காரியத்தை நீங்க அப்படியே நிறுத்திட்டா நல்லா இருக்கும். அந்த கீஸை என்கிட்ட கொடுத்துருங்க. அதெல்லாம் உனக்கு தர முடியாது. அப்பதானே இந்த மனுஷங்களை உங்ககிட்ட நான் ஒப்படைக்க முடியும். நாங்க முடியாதுன்னு மறுத்துட்டா அப்படின்னா எனக்கு எந்த வழியும் தெரியல. நான் நினைச்சதை செய்ய போறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை சைபர்ட்ரானோட விஷவாயுக்கு இரையாக்க போறேன். அதுக்கப்புறம் அவங்க அழிய போறத நீங்க உங்க கண்ணால பார்க்கலாம். அதுவும் ஒன்னா